ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மதுரை மகள். நம்ம இந்த 30 டேஸ் வீடியோ சேலஞ்சில் பண்ண போகிற ஃபர்ஸ்ட் வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹோம்மேட் டிஐஒய் ஃபேஸ் வாஷ் பவுடர் தான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலில் வர வீடியோஸ் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, 30 டேஸ்க்கு நான் ஸ்கின் கேர் சேலஞ்ச் வீடியோ வந்து நம்ம சேனலில் அப்லோட் ஆகிக்கிட்டே இருக்குது. டே பை டே இந்த செப்டம்பர் மந்த் ஃபுல்லாகவே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்கின் கேர் வீடியோஸ் வந்து அப்லோட் ஆக போகுது. ஸோ அதனால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த 30 டேஸ் ஸ்கின் கேர் சேலஞ்சுமே மோஸ்ட்லி நம்ம வீட்டில் இருக்க ப்ராடக்ட்ஸை வச்சு நம்ம எப்படி ஃப்ளாலெஸ்ஸாக பியூட்டிஃபுல்லாக இருக்கலாங்கிறத பற்றின வீடியோஸ் மட்டும் தான் 30 டேஸ்மே அப்லோட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடையும் இந்த வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஸோ இப்போ வாங்க நம்ம ஹோம்மேட் ஃபேஸ் வாஷ் பவுடர் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபேஸ் வாஷ் பவுடர் மிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு பவுல் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ அதில் மிக்ஸ் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா முல்டானி மிட்டி பவுடர். ஸோ அதை 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் ஆயிலி ஸ்கின் சைடு இருந்தீங்கன்னா கடலை மாவு வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். ட்ரை ஸ்கின் சைடு இருந்தீங்கன்னா முல்டானி மிட்டி எடுத்துக்கோங்க. ஏன்னா கடலை மாவு ஸ்கின்னை லைட்டாக ட்ரை பண்ணும். உங்களுக்கு ஸ்கின்னுக்கு எந்த பவுடர் சூட் ஆகுதோ அந்த பவுடரை வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அடுத்து உங்கள் ஸ்கின்ல நிறைய பிம்பிள்ஸ் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து நீம் பவுடர் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி நீம் பவுடர் தான் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு பிம்பிள்ஸ் எதுவும் இல்லை, பிக்மெண்டேஷன், பிளாக் ஸ்பாட்ஸ் அந்த மாதிரி ப்ராப்ளம் தான் இருக்குன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள் வந்து எடுத்துக்கோங்க. அடுத்து ஆரஞ்சு பீல் பவுடர் வந்து எடுத்து ஆட் பண்ணிக்க போகிறேன். இது வந்து வீட்லேயே ரெடி பண்ண ஆரஞ்சு பீல் பவுடர். நீங்கள் கடையில் கிடச்சதுன்னா வாங்கிக்கலாம். இது இல்லைன்னா பொமோகிரானட் மாதுளம்பழ பவுடர் வந்து நீங்கள் வீட்லேயே ரெடி பண்ணி கூட இதுக்கு பதிலாக நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஸ்கின்ல இருக்க அந்த பிக்மெண்டேஷன், டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாமே கிளியர் அவுட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது அப்படி டேரெக்டாக எடுத்துக்கிட்டால் ஃபேஸை ரொம்ப ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து இதோட மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணணும். ஏன்னா ப்ளீச்சிங் ப்ராப்பர்ட்டி இதில் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அடுத்து ஆட் பண்ணக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா சாண்டல்வுட் பவுடர். உங்களுக்கு ரெட் சாண்டல்வுட் பவுடர் கிடச்சதுன்னா அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மலாக இருக்க சந்தன பவுடர் வந்து எடுத்து ஆட் பண்ணிக்கலாம் 1 ஸ்பூன் அளவுக்கு. அதுக்கடுத்து ரோஸ் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் கடையிலேயே இது கிடைக்கும். நான் அது வீட்லேயே ரெடி பண்ணது. ஸோ உங்களுக்கு கடையில் கிடச்சதுன்னா ரோஸ் பவுடர் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஃபேஸில் நல்லா பிரைட்னஸ் கொண்டு வர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த பவுடர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பவுடரை நல்லா மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த ஃபேஸ் வாஷ் பவுடரை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்க ஒரு சின்ன கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்க இந்த ஃபேஸ் வாஷ் பவுடர் பார்த்திங்கன்னா எனக்கு 1 வீக் வரைக்கும் வர மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த 30 டேஸ் சேலஞ்சில் அகெயின் அந்த பவுடர் வந்து ரெடி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு மொத்தமாக பல்காக 30 டேஸ்மே ரெடி பண்ணணுன்னா நீங்கள் அதிகமாக வந்து பவுடரை ஆட் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. இதில் மிக்ஸ் பண்ணியிருக்க எல்லா இன்க்ரீடியண்ட்டையுமே வந்து ஸ்கின்னை நல்லா க்ளோயிங்காக கிளாஸியாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும்தான் நான் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நான் இந்த ஃபேஸ் வாஷ் பவுடரை பெப்பர்லாம் எடுத்து வைக்கிற அந்த சின்ன அந்த ஹோலாக இருக்கிற ஒரு சின்ன கண்டெய்னரில் தான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு இதுதான் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்கிறதுனால 30 டேஸ்மே இந்த ஃபேஸ் வாஷ் பவுடரை வந்து ஸ்கிப் பண்ணாமல் யூஸ் பண்ணுங்கள் இந்த ஸ்கின் கேர் சேலஞ்ச் வீடியோவில். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கின் கேர் ரொட்டீன்னு சொன்னாலே கிளென்சிங், டோனிங், மாய்ஸ்சரைசிங் தான் சிடிஎம் ரொட்டீன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளென்சிங். ஸோ கிளென்சிங்க்கு வீட்லேயே ஈஸியாக ரெடி பண்ணக்கூடிய இந்த ஃபேஸ் வாஷ் பவுடர் வந்து இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து டோனர் 3-4 டோனர்ஸ் வீட்லேயே வந்து அவைலபிளாக இருக்க ப்ராடக்ட்ஸ் வச்சு எப்படி ரெடி பண்ணலாங்கிறத வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் நாளைக்கு நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணக்கூடிய டிஏஒய் என்ன அப்படிங்கிறதையும் நாளைக்கு ஒரே வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ப்ரீவியஸாக அப்லோட் பண்ண ஸ்கின் கேர் பேசிக் ஸ்கின் கேர் வீடியோஸ் வந்து ஐ பட்டனில் கொடுக்குறேன். நீங்கள் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த 30 டேஸ் சேலஞ்ச் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் பெல் ஐக்கானே ஒரு தடவை கிளிக் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் நம்ம சேனலில் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.